குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உடலில் சேர்ந்துள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்க என்னென்ன செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலான மக்கள் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை உணவே காரணமாக இருக்கிறது. நோய்கள் அதிகரிக்கும் போது தான் அதன் எதிரொலியான ஹார்ட் அட்டாக் மற்றும் கார்டியா அரெஸ்ட் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அது என்னன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் அதிகம் தெரிஞ்சுக்க முடியும். நாம் உண்ணும் உணவு மற்றும் நம் கடைபிடிக்கும் வாழ்வியல் முறை ஆகியவை நமது வாழ்க்கை ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது. குறிப்பாக பெரும்பாலான மக்கள் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், அதிக கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுகின்றன. குறிப்பாக இந்தியாவில் சில ஆண்டுகளாகவே கார்டியா அரெஸ்ட் மற்றும் அதை சார்ந்த மரணம் அதிகரித்து வருகிறது. அது எப்படி தவிர்க்கலாம், எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலான்னு பார்ப்போம். இத்தகைய சூழ்நிலையில் நமது உணவு பழக்கம் மற்றும் வாழ்வியல் ஆகியவற்றின் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று உலகமெங்கிலும் உள்ள ஊட்டச்சத்து நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். குறிப்பாக இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்புகள் மற்றும் உடலில் கெட்ட கொழுப்பான LDL அளவு ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் ஆரோக்கியமான உணவு முறையே அவசியம் என்று கூறுகின்றன. அடுத்ததாக ஓட்ஸ். தொடர்ந்து 4 வாரம் ஓட்ஸ் சாப்பிட்டால் உடலில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு கெட்ட கொழுப்பை கரைத்துவிடும் என்று ஆய்வில் சொல்கின்றன. தினசரி 25 முதல் 35 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்குமாம். மிகுந்த நார் சத்து உடைய ஓட்ஸ் என்பதால் நம் உடலில் கொழுப்பு சத்தை உறிஞ்சும் நடவடிக்கையை தடுக்கிறது. அதிகமாக ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிட்ரஸ் பழம். ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொண்டால் நம் உடலில் LDL கொழுப்பின் அளவை குறைக்க முடியும். சிட்ரஸ் பழங்களில் உள்ள கரையும் நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பெக்டின் ஆகிய சத்துக்கள் கொழுப்பை குறைக்கிறது. அதிகமாக எடுத்துக்கலாம் சிட்ரஸ் பழங்கள். அடுத்ததான் நட்ஸ் வகைகள். நாள்தோறும் 56 கிராம் அளவுக்கு நட்ஸ் சாப்பிட்டு வந்தால் ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம் என்று ஆய்வில் தெரிகிறது. நட்ஸ்களில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் போன்றவை இதய நலனை மேம்படுத்த உதவுகிறது. அதிகமாக நட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொழுப்புள்ள மீன்கள். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக சத்துக்கள் நிறைந்த மீன்களில் தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் கெட்ட கொழுப்புகளின் அளவை குறையும். உடலில் உள்ள ட்ரைக்ளைசரைடுகள் கொழுப்புகளை குறைக்கும் இது உதவியாக இருக்கும். அதிகமாக எடுத்துக்கலாம். மீன் வகைகள் அதிகமாக எடுத்துக்கும் போது தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க முடியும். மீன்களை எப்போதும் பொரித்து சாப்பிடுவதை தவிர்த்து குழம்பாக வைத்து சாப்பிடும்போது அதில் சத்துக்கள் அதிகம் இருக்கிறது. அடுத்ததாக முழு தானியங்கள். பார்லி, சிறு தானியங்கள், ஓட்ஸ் போன்ற அனைத்து விதமான தானியங்களில் நார் சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது. இது நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து இதய நலனை மேம்படுத்தும். இது மட்டுமல்லாமல் முழு தானியங்களை நாம் எடுத்துக்கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க முடியும். அதிகமாக எடுத்துக்கலாம் முழு தானியங்கள். அது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடலில் சேர்ந்துள்ள கெட்ட கொழுப்பை கரைக்க வேண்டும்னா கண்டிப்பாக இந்த எல்லா வகையான உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கங்க. உடலில் தேவையற்ற கொழுப்புகள் சேராமல் தவிர்க்க முடியும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை வராமல் பாதுகாக்க முடியும். கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்போர்ட். தேங்க்யூ.